அது மனுக்குலத்தின் உள்ளார்ந்த தேடல். அது தனி மனித, குடும்ப, சமூக, தேசிய அமைதிக்கான தேடல். அமைதியின் அரசரம் இயேசு கிறிஸ்து, அமைதியை அறிவித்த இயேசு கிறிஸ்து, அமைதியை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் தந்த அமைதியை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். தேசத்தின் தீய சக்திகளும் இயற்கை சீற்றங்களும் ஆதிக்க சக்திகளின் குதர்க்க புக்திகளும் பன்னாட்டு கலாச்சாரத்தின் தாக்கங்களும் நம் அமைதியை குலைத்திருக்கின்றன. இதோ நம் அமைதிக்கான வாஞ்சையின் அடையாளமாக புறாக்கள் பறக்க விடப்பட இருக்கின்றன. நம் குடும்ப அமைதிக்காகவும், தமிழக மக்களின் அமைதிக்காகவும், நம் இந்திய தேசத்தின் அமைதிக்காகவும் என 3 புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன. முதல் புறாவை தமிழக கார்மல் சபையினுடைய தலைமை தந்தை பேரறிஞர் திரு அருள்ராஜ் அவர்கள் இப்பொழுது பறக்க விடுகிறார்கள். இரண்டாவது புறாவை நம்முடைய பங்கு தந்தை பாசத்திற்குரிய மைக்கேல் அடிகளார் அவர்கள் பறக்க விட இருக்கிறார்கள். மூன்றாவது புறாவை தஞ்சை கார்மல் குழந்தையேசு திருத்தலத்தினுடைய அதிபர் பேரறிஞர் திரு வென்சஸ்லாஸ் அடிகளார் அவர்கள் பறக்க விட இருக்கிறார்கள். அனைவரும் கரங்கள் தட்டி புதிதாக கட்டப்பட்ட இந்த மகிமை பீடத்தில் இப்பொழுது நாம் குத்துவிளக்கு ஏற்றி ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியை துவங்க இருக்கிறோம். தீபம் இது அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தருகிறது. இது கர்ம வினைகளை நீக்கி மன அமைதியை தருகிறது. இது சோகத்தை நீக்கி மனதிற்கு புத்தெழுச்சியை தருகிறது. தீபம் இது இறை பிரசன்னத்தின் அடையாளம். விளக்கின் முதல் முகம் ஏற்றினால் நினைத்த காரியம் நடக்கும். இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும். 3 முகம் ஏற்றினால் பாவம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மையும் உண்டாகும். அத்துணையின் அடையாளமாக இப்பொழுது நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் அவர்கள் முதல் திரியினை ஏற்றி வைப்பார்கள். அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, விண்ணகம் நோக்கிய நம் திருப்பயணத்தை நினைவு கூறும் வகையில் குழந்தை இயேசுவின் திருக்கொடியை வானுயர ஏற்றிய மகிழ்ச்சியில் நனைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் செயல்படும் கார்மேல் 3ஆம் சபையினர் மற்றும் 3 மணி ஜெபக் குழுவினர் அன்புடன் இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய வழிபாட்டில் மனித நேயத்தின் அடையாளம் குழந்தை இயேசு என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமது அன்றாட வாழ்வில் நமக்கு வேதனை இல்லையென்றால் நம்மால் சாதனை படிக்க முடியாது. நமது அற்புத குழந்தை இயேசுவை போல் நாமும் மனித நேயத்துடன் வாழ துணிச்சலை நண்பனாக வைத்துக்கொள்வோம். நம்முடைய விருப்பு வெறுப்புங்களையும் பகைவை உணர்வுகளையும் வேரோடு அழித்து விடுவோம். நீதியும் நேர்மையும் நம்மில் தழைக்கச் செய்வோம். பிறரோடு பகிர்வதில் மகிழ்ச்சி காண்போம். பிறரது இன்னலில் இணைந்திடுவோம். உறவுகளிடம் உண்மையுடன் இருப்போம். சாதி மத இன பேதத்தை அழித்திடுவோம். ஏழை பணக்காரர் என்ற நிலையை மாற்றிடுவோம். நல்ல சமாரியனைப் போல மனிதநேயத்துடன் மற்றவருக்கு உதவிடுவோம். இப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு தர வேண்டியும் குழந்தை இயேசுவின் திருக்கரம் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கவும் மனிதநேயம் மாண்புறவும் புது உலகம் படைக்கவும் அருள் வேண்டி இத்தெய்வீக பலியில் பங்கு பெறுவோம். இறையாசீர் பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனாக குழந்தையாக பிறந்தது கடவுளை வெளிப்படுத்த. கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். அவர் இரக்கமும் அன்பும் மனித நேயத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிறார். நிலை வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். எனவே அவரை நாடிச் செல்ல தடையாயிருப்பது நம்முடைய பாவங்கள். எனவே இந்த வேளையிலே தெய்வீக திருப்பலியை நம்மை தேடி வந்திருக்கின்ற ஆண்டவரை வரவேற்க வார்த்தையின் வடிவாகவும் நற்கருணை வடிவாகவும் நம்மை தேடி வந்திருக்கின்ற ஆண்டவரை வரவேற்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனவருந்தி மன்னிப்பேரஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவங்களே, என் பாவங்களே, என் பெரும் பாவங்களே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Yes.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் துய்த்துணர்ந்தபின் என்றும் உள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை திருவசனங்கள் 10-16 முடிய. எனவே உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. La
கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பத்தாம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறைவாக்குகள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாகி, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாக வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால்
அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எங்கள் பணியின் வாயிலாக இறை மக்களை நல்லவற்றை உணரச் செய்து அவர்கள் மிகுந்த கனி தருபவர்களாக விளங்கிடும் வண்ணம் வழி நடத்திட தேவையான தெளிந்த ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்திட இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். இவர்கள் தங்கள் சுயநலத்தை விடுத்து மக்களின் தேவைகளை அறிந்து தியாக உள்ளத்தோடு பணி செய்யும், குறிப்பாக மக்களின் மத சுதந்திரத்தை மதிக்கவும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் மீது அன்பு கூடுகிறது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றும் என்னும் உமது கட்டளையை வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்திடவும் மனிதர்களுள் வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் மனித நேயத்தோடு நேசித்து உதவிகள் செய்து ஒற்றுமையாக வாழும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இவ்வுலக வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பல்வேறு துன்பங்கள், சோதனைகள், குறிப்பாக இயற்கையின் சீற்றங்கள் உம்மீது கொண்டுள்ள எங்கள் நம்பிக்கையை சிதைந்து விடாமல் என்ன நேர்ந்தாலும் உன் மீது மட்டுமே பற்று கொண்டு வாழ்ந்திட ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரண நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே,
சகோதரரே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவான் உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் பொருளுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கன்றி செலுத்தது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முதுமாட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்,
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே அன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் செய்த போதும் பரிவோடு மன்னிக்கும்
தருவீராக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டுமென திருவுளமானீரே. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தவியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதநேயமிக்கவர்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆயர் அவர்கள் நம் மீது அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் என்று நமக்கு தெரியும். மிக பொறுப்போடு 2 மறை மாவட்டங்களை சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார்கள். கல்வி வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். நமக்கு இறைவனுடன் பரிந்து பேசி அருள் வரங்களையெல்லாம் இன்று அள்ளி கொடுத்துள்ளார்கள். மிக அருமையான மறைவுரை. இவற்றையெல்லாம் சிந்திக்க நமக்கு வழிவகுத்துள்ளார்கள். சிறப்பாக இந்த இடத்திலே இன்றைய நாளிலே இந்த மேடையை மந்திரித்து திருப்பலி நிறைவேற்றி அருமையான மறைவுரை அளித்துள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே முதல் ஆயர் சுந்தரம் அவர்கள் அந்த கட்டடத்தை பிளஸ் பண்ணியிருக்காங்க 50 வருடத்திற்கு முன்னால். அவை கார்மல் சபையினர் இங்கு வந்து 50 வருடங்கள் ஆகியுள்ளன. அதற்கு ஒரு நினைவாகத்தான் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த நாளிலே ஆயர் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு இந்த மேடையை மந்திரித்து ஆசீர்வதித்து நமக்கு அளித்துள்ளார்கள். ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை எங்களுடைய சமூகத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கார்மல் தமிழ் மாநில தலைவர் அருள் தந்தை அருள்ராஜ் அவர்கள் மிக அன்போடு பழகின்றவர்கள், பொறுப்போடு செயல்படுகின்றவர்கள், எல்லாருக்கும் நன்மைகள் செய்து அவரவர் தகுதிக்கேற்ப பொறுப்பளித்து கண்காணித்து வருகின்றவர்கள். இந்த ஆலயத்தில் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி, கேட்டவுடனே தந்தை அவர்கள் வருவார்கள். மிக சிறப்பாக இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ளார்கள். தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு சால்வை போர்த்தின்றவர் ஃபாதர் பெஞ்சமின் அவர்கள். அனைத்து அருள்பணியாளர்கள், இந்த மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள், எங்கள் சபையில் உள்ள அருள் தந்தையர்கள், எங்களுடைய ப்ரொவின்ஷனுடைய ஆலோசனையாளர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அருள் தந்தையர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அருள் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டிடத்தை, இந்த மேடையை மிக சிறப்பாக உறுதியான முறையிலே துல்லியமாக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இதை அமைத்து கொடுத்தவர் நமது என்ஜினியர் திரு அமல்ராஜ் அவர்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கிஃப்ட் கொடுப்பார்கள். அடுத்ததாக திரு பன்னீர் அவர்கள் மாதக்கோட்டை
திரு பன்னீர், அவருடைய மகன் திரு ஜான் பால் அவர்கள் யாகப்பா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இந்த கட்டிடத்திற்கு காங்கிரீட் முழுமையாக இலவசமாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கிஃப்ட் வழங்குவார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற அருள் தந்தை மைக்கேல் அவர்கள், நமது பங்கு தந்தை அவர்கள், அவளை நான் இன்று அழைத்தேன். ஆயர் அவர்கள் வருகின்றார்கள், நீங்கள் பங்கு தந்தை வர வேண்டும் என்று அழைத்தேன். வருவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார், அப்படியா கேட்பது, வாருங்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். அது ஒன்று, வாருங்கள் என்று சொன்னேன். சரியாக நேரத்தில் வந்து விட்டார்கள். அவர்கள் மிக திறமைசாலி, நினைக்கின்றதை உறுதியாக செய்யக்கூடியவர். நம்ம பங்கு ஆலயத்தை பாருங்கள், எவ்வளவு ஜொலிக்கின்றது, எவ்வளவு சிறப்பாக அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த நாளிலே இந்த இடத்தில் இந்த ஸ்டேஜை கட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அவருடைய தாய், அவருடைய தம்பி அவருடைய நினைவாக உதவி செய்தார். குழந்தை இயேசு பக்தர் அவர்கள் தினமும் ஆலயத்திற்கு வந்து ஜெபிப்பவர்கள், மகிழ்மணி வெள்ளி சுரூபம் எல்லாம் வாங்கி கொடுத்தவர்கள், மேடை கட்ட மனப்பூர்வமாக சிறப்பாக உதவியுள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை